வைகை நதி தென்மதுரை வைகை நதி. குருநாதா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருநாதா. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அது உங்களாலதான். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டு. எந்திரி எந்திரி, உள்ள ஓடு ஓடு. என்ன வெண்ணிலா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வெண்ணிலா? மோதிரம் ஒண்ணு கலண்டு கீழே விழுந்துருச்சுக்கா. அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள எங்க வீட்டு ஆளுங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏக்கா, என்னை மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போய் விடுங்கக்கா. ஐயோ, பிள்ளை பாவம் போல முழிக்குது. இப்படியா கூட்டிட்டு வந்த பிள்ளைய பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போறது? வா வா வா, நான் கூட்டிட்டு போறேன். வா வா, என் கை பிடிச்சுக்கிறியாமா? முதல் தடவையா உன்னை வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அங்க வீட்டுல எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள விட்டுட்டு போயாச்சா? சரி, வா 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 வா. இந்த பிள்ளை சரியான கேடியா இருக்கும் போல. என்னம்மா டக்கு டக்குன்னு போய் வருது வாயில. நம்ம தான் இன்னும் பச்சை பிள்ளையாவே வளராமலே இருக்கும் போலடா எம்கே. சரி வா, உள்ள போய் பாப்போம் அந்த கசாப்பு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. மலரு, ஐஸ் அவ கூடயே இருக்க சொன்னால, அவளை விட்டுட்டு இப்ப நீ எங்க போற? அவ சேலை கட்டி முடிக்கிறதுக்குள்ள பார்ட்னர். மலர் வாங்க. பார்ட்னர், உங்களை தான் தேடி வந்துகிட்டு இருக்கேன். மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்டுன்னு அத்தை சொன்னாங்க. ஆமாடா, சொன்னாங்களா? என்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு. அதான் உங்களை தேடி வந்தேன். ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அது இந்த கல்யாணம் தானா பார்ட்னர்? ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்து நாங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும்னா இந்த வேற யாரு? அது வெற்றின்னு ஒருத்தன் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரா இருக்கான். இருங்க கூப்பிடுறேன். வெற்றி, வெற்றி இங்க வாப்பா. கருப்பா, வெற்றி இவங்க தான் மலர். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சார். மலர், நான் வெற்றி. இப்போ கல்யாண மாப்பிள்ளையா இருக்கார்ல குமார். நாங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு ஒன்னா விளையாண்டு இப்போ வரைக்கும் ஒன்னாவே இருக்கோம். சூப்பர் பார்ட்னர். மலர் மலர், எனக்கு ஃபைன் போட்டாருன்னு சொன்னல ஒரு டிராஃபிக் போலீஸ், அது இவரு தான். அப்படியா? ஆமா, உன் ஆளுக்கு ஃப்ரெண்டு தானல, கொஞ்சம் சொல்லி அந்த ஃபைனை கேன்சல் பண்ண சொல்ல. ஓடிரு சொல்லிட்டேன், பிச்சிருவேன் பிச்சு. ப்ளீஸ் மலரு. முடியவே முடியாது. நியாயம் இல்லாத இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்காத சொல்லிட்டேன். ஓடி பேர். ப்ளீஸ்ல ப்ளீஸ்ல. முடியாது. என் பார்ட்னர் பக்கத்துல இருக்காருன்னு பாக்குறேன். இல்லைன்னா கோவப்பட்டு கத்திடுவேன். ஓடிரு. போ ஐஸ் பக்கத்துல போய் நின்று ஓடு. மலர், என்னாச்சு? ஒன்னும் இல்ல பார்ட்னர், கல்யாண பொண்ணை தனியா விட்டுட்டு வந்துட்டோம், அதான் கூப்பிடுறேன். சரி, நீங்க போய் பாருங்க போங்க. அதுக்கு தான் தெய்வல போக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த போயிருவா கிளம்பு. அப்புறம் பார்ட்னர், நீங்க 3 பேருமே எம்காம் தானா? இல்ல, நானும் குமாரும் எம்காம், வெற்றி எம்எஸ்சி. சயின்ஸா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் போலீஸா இருக்கார்ல, அதான். ஓ சரி சரி. சிஸ்டர் நீங்க? நான் பிஏ தமிழ் சார். லட்டு எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன். அது போக எங்களுக்கு சொந்தமா ஜவுளி கடை ஒன்று இருக்கு, அதையும் பாத்துக்கிறேன். ஓகே, வெரி குட் சிஸ்டர், வெரி குட். சரி கருப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் வேலையை பாக்குறேன். போ, வந்துடுறேன். சரி சரி, பத்திரமா வா, நான் பாத்துக்கிறேன். என் பார்ட்னர், இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லம்மா, எங்க செட்லயே ஃபர்ஸ்ட் கல்யாணம் குமாருக்கு தான். அதே மாதிரி எங்க செட்லயும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் என் ஃப்ரெண்ட் ஐஸுக்கு தான். என்ன ஒரு பொருத்தம் பாத்தீங்களா? ஆமா. வேலை ரொம்ப அதிகமா பார்ட்னர், வேத்து விறுவிறுத்து போய் நிக்கிறீங்க. ஆமாடா, கொஞ்சம் அதிகம்தான். ஏன் பார்ட்னர் பின்னாடி போயிட்டீங்க? இல்ல, கல்யாண மண்டபத்துல கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்க பாட்டுக்கு எனக்கு வேர்த்து வடியுதுன்னு சொல்லி உங்க ஷால் எடுத்து தொடச்சு விட்டுட்டீங்கன்னா. அச்சச்சோ பார்ட்னர், அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். பப்ளிக் பிளேஸ்ல வாங்க பக்கத்துல. இல்ல, எதுக்கும் சேஃப்டியா நான் தள்ளியே நின்னுக்கிறேன். நீங்க வரலைன்னா நான் வந்துருவேன். சரிம்மா, வீட்ல எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லாரும் வந்திருக்காங்க பார்ட்னர். நான் முன்னாடி கல்யாண பொண்ணு கூட கார்ல வந்துட்டேன். மத்தவங்க எல்லாரும் வேன்ல வந்தாங்க. ஆமா, பொண்ணு தோழி கார்ல தானே கூட வரணும். சரி, பட்டு சேலை எதுவும் கட்டலையா? நான் பட்டு சேலை கட்டி ரெடி ஆகுறதா இருந்தா நேத்துல இருந்தே ரெடி ஆயிருக்கணும் பார்ட்னர். அவ்வளோ டைம் ஆகும் எனக்கு. அதுவும் இல்லாம அதை சுத்திக்கிட்டே இருந்தா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஐஸுக்கு அதை எடுத்து கொடுக்க இதை எடுத்து கொடுக்கன்னு ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அதான் சிம்பிளா சுடிதார்ல வந்துட்டேன். நல்லா இல்லையா? அதெல்லாம் சூப்பரா இருக்கு. கேட்டேன், கல்யாண பொண்ணுக்கு தோழின்னா பட்டு சேலை கட்டிட்டு தானே நிப்பாங்க. அதான் நீங்க அப்படி இல்லையே, அதான் கேட்டேன். இந்த சுடிதார் அப்ப நல்லா இருக்கா பார்ட்னர்? புதுசுதான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்புறம் பார்ட்னர், மாப்பிள்ளை உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அவர் கேரக்டர்லாம் எப்படி? நல்ல பிள்ளையா? ஆஹா, பாருடா, அப்படிலாம் நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். மாப்பிள்ள ரொம்ப தங்கமான மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ளை மாதிரியா? ஆஹா, உங்க மாப்பிள்ளைய விட ரொம்ப தங்கமானவர். அப்படியா? சரி சரி, அப்ப நல்லது. சரி, பொண்ணு எப்படி? பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. எப்படி, என் பொண்ணு மாதிரியா?
உங்க பொண்ணை விட ரொம்ப தங்கமான பொண்ணு, அடக்க ஒடுக்கமான பொண்ணு, நல்ல குணமான பொண்ணு. நம்பி உங்க வீட்டு மாப்பிள்ளைய கட்டி கொடுக்கலாம். காலம்பூரம் கண் கலங்காம வச்சு காப்பாத்துவா. கருப்பா, இதோ வந்துட்டேன் வெற்றி. சரிம்மா, வேலை இருக்கு, நான் போய் பார்க்கட்டா? கொஞ்சம் வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு ஃபேனுக்கு கீழே ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போய் வேலையை பாருங்க பார்ட்னர். பாத்துக்கலாம். அங்க குமார் வீட்டு சைடு வேலையை எடுத்து போட்டு பாக்குறதுக்கு யாரும் இல்ல, நாங்க தான் பார்க்கணும். சரி, நான் அப்புறமா பாக்குறேன் உங்களை. என்ன, பாய். சரிங்க பார்ட்னர், பாய். போய் பொண்ணு பக்கத்துல இருங்க. ஆமா, அவ கூட தான் இருப்பேன். சரி, நானும் மாப்பிள்ளைய ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன். நீங்க பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க, சரியா? ஓகே பார்ட்னர், ஓகே. சரி, வரேம்மா, பாத்துக்கோங்க. என்ன? மலரு, என்னல நீ என்ன அவகிட்ட போய் இருக்கலையா? எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத. அவர் போன உடனே ஓடியாடுறேன். எங்க பாரு, உன் ஆளுக்கு ஃப்ரெண்டு தானே அந்த போலீஸ்காரரு, கொஞ்சம் சொல்லுப்ல. அவ்வளோ காசெல்லாம் என்னால் கட்டிக்கிட முடியாது. இப்ப யார்கிட்ட போய் சொல்ற? அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயா? அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? இன்னைக்கு தான் இவர் அவரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. பார்த்த உடனே போய் என் ஃப்ரெண்டுக்கு ஃபைன் போட்டிருக்கீங்களா, அதை கேன்சல் பண்ணுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம ஃபைன் எல்லாம் ஒரு தடவை போட்டா போட்டதுதான், அது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல போயிடும். சும்மா நீ நினைச்ச மாதிரி எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாம ஒழுங்கா உங்க மைனி கிட்டயா உங்க அண்ணன் கிட்டயாவது காசை வாங்கி கட்டப்பாரு. அப்படின்னா உன் ஆளுகிட்ட விட்டு சொல்ல சொல்லு. யாரு இவரா? இவர்கிட்ட நான் அடகு வச்ச செயினுக்கே வட்டியை கரெக்டா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கினவர். இவர்கிட்ட போய் நான் உன் ஃபைன் விஷயத்த பேசினேன்னு வை, கட்ட சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டை அப்படின்றவாரு. என் ஃப்ரெண்டால கட்ட முடியாதுன்னு சொல்லுல. அப்படி சொன்னா என்ன சொல்லுவாரு தெரியுமா? அதான் ஊருக்கு உழைக்கிறவங்க நீங்க இருக்கீங்கல்ல, உங்க செயினை அடகு வச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றவாரு. பண்ணுல, எல்லாருக்கும் பண்ற, எனக்கு பண்ண மாட்டியா? எம்மா தாயே, இவர் எப்படி குத்துவாரு தெரியுமா? ஏற்கனவே மயிலக்காக்கு செயினை அடகு வச்சு பணம் கொடுத்ததுக்கு மழை பெய்யும் போதெல்லாம் வெளியே போயிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி பல்பு கொடுப்பாரு. அவர்கிட்ட பேசி பாரு, அப்ப தெரியும். மழை பெய்யும் போது வெளியே போகாதன்னு சொன்னா அக்கறையில சொல்லியிருக்காரு. அது பாசம் தானல. மண்ணாங்கட்டி போ, தள்ளி போங்கிட்டு. நானாவது போய் ஐஸுக்கிட்ட இருக்கேன். மழை பெய்யும் போது வெளியே போகாதீங்கன்னு சொன்னா அது பாசம் தானே, சளி பிடிச்சிரும். அதுக்காக சொல்லியிருப்பாரு. 60 நாளைக்குள்ள ஃபைன் காசை கட்டணும்னு சொன்னாரே அந்த போலீஸ்காரரு. ஐயோ கசாப்பு, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தேல என்ன நடக்குதுன்னு? அந்த ஸ்பேனரை என் அண்ணன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கு. எனக்கு இங்க வயிறெல்லாம் எரியுது. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ பாத்துக்கிட்டே நில்லு. பாத்துக்கிட்டே நிக்கிறதுக்கா உனக்கு இவ்வளவு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். சட்ட பாக்கெட்ல இருக்கிற தாலி எடுத்து படக்கணும் அந்த ஸ்பேனர் கழுத்துல போடியா. அதுக்குதான் நானும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன். பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறது. கொஞ்சமாவது உனக்கு சென்ஸ் இருக்கா? டக்குன்னு போடியா. கையில தாலியை வச்சுக்கிட்டு இப்ப பக்கத்துல போன இல்ல, கழுத்துல படக்குன்னு போட வேண்டியதானே. மண்டபத்துல கூட்டமா இருக்குல்ல. மண்டபம்னா கூட்டமா தாயே இருக்கும். கூட்டமா இருக்கிற இடத்துல வச்சு தாலியை கட்டினா தானே எல்லாருக்கும் தெரியும். நீ தனியா வச்சு தாலியை கட்டினேனா முதல்ல கட்ட விடுமா அந்த ஸ்பேனரு. இதுவே கூட்டத்துல வச்சு தாலியை கழுத்துல போட்டுட்டேன்னு வை, அந்த ஸ்பேனரால ஒன்னும் பண்ண முடியாது. முதல்ல அழும், மிஞ்சி போனா 4 அடி அடிக்கும், வாங்கிக்கோ. ஆனா உன் ஒய்ஃப்னு ஆயிடும் அந்த ஸ்பேனரு. அதுக்கப்புறம் அதை யாராலையும் மாத்த முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். ஆமா. கல்யாண மண்டபத்துல இத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தருக்கு 10 பேர் உடனே வந்து சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தாலி கட்டுனது கட்டிட்டான், இனிமே இந்த கசாப்பு தான் உன் புருஷன், அனுசரிச்சு வாழ பாருமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேனரை உன் கூட சேர்த்து வச்சிருவாங்க. ஐயா, அதுக்கு தானே அந்த கூட்டத்துக்குள்ள வச்சு கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன். என் செல்லக்குட்டி கொஞ்சம் கோவக்காரி, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவ பக்கத்துல போற வரைக்கும் தைரியமா போயிடுறேன். பக்கத்துல போனேன்னா அப்படியே நடுங்குது. தினமும் எத்தனை ஆடு வெட்டுற கோழி வெட்டுற, உனக்கெல்லாம் நடுங்கலாமா? நீ வந்து என் செல்லக்குட்டி பக்கத்துல நின்று பாரு, அப்ப தெரியும் உனக்கு. அது சரி, எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். என்ன நின்று பாக்குறியா? சரி, இப்போ இதுக்கே பயந்தா நாளைக்கு எப்படி குடும்பம் நடத்துவ? அது என்ன இருந்தாலும் என் செல்லக்குட்டியும் ஒரு பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கும். தாலியை கட்டிட்டு அடங்கிடுவா. அப்ப அத முதல்ல கட்டு, போ பின்னாடியே போ. எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ டபக்குன்னு கழுத்துல போட்டுரு. 2 அடி கொடுத்தா வாங்கிக்கோ, அதுக்கும் மீறினா காலில் விழுந்துரு. நீ எங்க இருக்க தம்பி? நான் இங்க மேல நின்று நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். போ, அந்த ஸ்பேனர் தனியா தான் போய்கிட்டு இருக்கு. ஓடு பின்னாடி ஓடு. இந்த போறேன், பொண்ணு ரூமுக்கு போகுது என் செல்லக்குட்டி. ஓடு பின்னாடியே ஓடு. ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தாலியை கழுத்துல போடு. இந்த போறேன். போ. ஷப்பா, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள இன்னொரு கால் வருது. ஹலோ எம்கே சார், நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மேல இருக்கீங்க பாருங்களேன், நான் கீழே இருக்கேன். பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்கு என்ன இப்போ? என்னை பாருங்களேன் எம்கே சார், நான் எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கேன்னு. இரு பாப்பா, சந்தோஷமா இரு, ஜாலியா இரு. அதுக்கு என்ன இப்ப? எதுக்கா என்ன கூப்பிட்டு அதை சொல்லு.
நான் இவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் எம்கே சார். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். தாயே, கல்யாண மண்டபத்து வாசல்ல வச்சு ஏற்கனவே நீ தேங்க்ஸ் சொல்றேன்னு காலில் விழுந்து மாட்ட பார்த்த. இப்போ இவ்வளவு பேரை பக்கத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் எனக்கு கால் பண்ணி நீ மாட்டுறதும் இல்லாம என்னைய வேற சேர்த்து மாட்டி விட்டுறாத. மரியாதையா போன வை. இல்ல எம்கே சார். இங்க பாரு, நீ ரொம்ப எமோஷனல் ஆகுற. உன் எமோஷனலை கட்டுப்படுத்து. கல்யாண வீட்டுக்கு எதுக்கு வந்த? ஜாலியா இருக்கணும், ஜாலியா சாப்பிடணும்னு தானே. அந்த வேலையை மட்டும் பாரு. உங்களுக்கு தேங்க்யூ சொல்லலான்னு. இங்க பாரு, உன் தேங்க்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் முக்கியமான ஆபரேஷன்ல இருக்கேன். கால் கட் பண்ணு. ஆபரேஷன்ல இருக்கீங்களா? என்னாச்சு? யாருக்கு? கட் பண்ணுல. இங்க மனுஷன் அவன் இருக்கிற டென்ஷன் தெரியாம இவ வேற தேங்க்யூ சொல்றேன், தேங்காய் பழம் கொடுக்குறேன்னு. இந்த கசாப்பு என்ன பண்றான்? பின்னாடியே சுத்துறானே ஒளிய கழுத்துல போடுறானான்னு பாரு. கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கான். மாப்பிள, மாப்பிளையா? யார் நீ? மாப்பிள, நான் தான். ஐ எம் கோபால். சோ வாட்? ஹூ ஆர் யூ மேன்? சின்ன மாப்பிள, முத்துக்கால, நான் கோபாலகிருஷ்ணன். உங்க அக்காவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள, உங்க மாமா. ஐயோ, அந்த ஆளா இவன்? அம்மா, இந்த ஸ்பேனர் காதை பிடிச்சி திருகுல எல்லாமே மறந்து போயிரும் போல. காதை மட்டும் தானே திருகுனது, ஒருவேளை மூளையும் சேர்த்து திருக்கிருச்சோ? மாப்பிள்ள, இங்க தனியா நின்றுட்டு என்ன பண்ற? இங்க பாருங்க, நீங்க எங்க அக்காவை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. என்னையவா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அவன் எங்க இருக்கான்னு அவளை போய் பார்த்து பேசுங்க. சும்மா என்கிட்ட வந்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்னது? ஆமா, பேசிக்கலி நான் கொஞ்சம் ஷை டைப். சரியான கிறுக்கனா இருப்பான் போலயே. என்ன கோபால் சார், உங்க சின்ன மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போறாரு? அரவிந்த் சார் வாங்க. என்ன அவன் இப்படி இருக்கான்? அவன் அப்படித்தான் இருப்பான். கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டென்ஷன்ல இருக்கான். உங்ககிட்ட எப்படி பேசுவான்? கல்யாணத்தை நிறுத்தவா? எந்த கல்யாணத்தை? அதான் அன்னைக்கே சொன்னேன்ல சார், கருப்பனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் இருக்கிற கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான்னு. அந்த பிளான் விஷயமா தான் சார் சுத்திட்டு இருக்காரு. அடப்பாவி, என்ன பண்ண போறான்? என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒரே பரபரப்பா சுத்திக்கிட்டு இருக்கான். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், என்னதான் பண்றான்னு பாப்போன்ட்டு. என்ன சார் இப்படி அசால்ட்டா சொல்றீங்க? ஒன்னும் ஆகாது சார், பயப்படாதீங்க. இல்ல பயப்படலாம் இல்ல. என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட எல்லாம் எந்த பாச்சாவும் பலிக்காது. அது வேற விஷயம். என்ன சார், உங்க தங்கச்சியை பார்த்தா அப்பாவியா தெரியுது. நல்லா சிரிச்ச முகமா சுத்திக்கிட்டு வராங்க. யாரு அவளா? சிரிச்ச முகமா தான் இருப்பா. எனக்கு முகனே ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும், பட்டுன்னு கையை நீட்டிடுவா. அந்த கசாப்பு கடைக்காரன் கழுத்துலயே கத்திய வச்சு குத்தி இருக்கான்னா பாத்துக்கங்க. ஆனா அவனும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உங்க தங்கச்சி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானே சார். என்னமோ, அவளை பத்தி நாங்க எந்த கவலையும் படுறது இல்ல, பயமும் இல்லை எங்களுக்கு. என்ன அரவிந்தா? கோபால் சார். யோ, உன்னை எல்லாரும் தெரியறாப்புல எங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கல்யாண வீட்டுல யாரும் யாருகிட்ட வேணாலும் பேசலாம் தம்பி, ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான். ஆமா, இந்த குமார் பயலுக்கு யார் கல்யாண ஏற்பாடு? எல்லாம் நம்ம ஆளுதான். அன்னைக்கு வந்தார்ல சாமிநாதன், அவர் தான். ஆனா ஐடியா எல்லாம் நம்ம ஐடியா தான். அப்படின்னா உன் கிரிமினல் புத்தியை இதுல காட்டியிருப்பீரே. ஆமா, எப்படியா அந்த குமார் பயலுக்கு இவ்வளவு பெரிய பணக்கார இடத்த வளைச்சு போட்டிருக்கீரு? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நாங்க அவ்வளவெல்லாம் பண்றது இல்ல. சும்மா ஒரு 1-2 பொய், அவ்வளவுதான். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. என்ன அரவிந்தன் இப்படி சொல்றீங்க? அப்போ குமார் மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள இல்லையா? மாப்பிள்ளை எல்லாம் நல்ல மாப்பிள்ள தான். அப்புறம் அவனுக்கு போய் இவ்வளவு பெரிய பணக்கார இடம் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க? அதானே எனக்கும் தெரியல. பொண்ணு வீடு நல்ல வசதியான இடம்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்கள விட வசதியான வீட்டில் தானே பொண்ணு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த குமாருக்கு எப்படி கொடுத்தாங்க அதைத்தான் கேட்டேன். யோ தரகர, என்னையா வேலை பார்த்து வச்சிருக்க? எல்லாம் உங்களுக்கு சாதகமான வேலை தான் பார்த்து வச்சிருக்கேன். விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்னைய கூப்பிட்டு பாராட்டுவீங்க. அப்படி என்னையா கூத்து கட்டி வச்சிருக்க? அதான் சொல்றேன்ல தம்பி, விஷயம் வெளியே தெரியும் போது பாப்போம். அது வரைக்கும் கமுக்கமா இருந்துக்கிடுவோம். என்னமோ பித்தலாட்ட வேலை பண்ணியிருக்க. ஆனா இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு எப்படியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க? மாட்டுன்னா நொங்க பிதிக்கிடுவாங்க, தெரியும்ல? நான் பார்க்காத கல்யாணமா, நான் பேசாத பொய்யா? போவியா தம்பி போ. ஆமா, நம்ம சங்கதி என்னாச்சு? என்னமோ அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா இவர் தங்கச்சியை பார்த்தா எனக்கு என்னமோ நம்ம திட்டத்துக்கு தோதுப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. தம்பி, அந்த பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாக்குறதுக்கு நல்ல அடக்க ஒடுக்காம அமைதியான பிள்ளை மாதிரி தான் ஏன் தெரியுது. அதுவும் இல்லாம இந்த கருப்பு பக்கத்துல வந்துட்டாலே அந்த பிள்ளை அப்படியே ஆஃப் ஆயிருது. என்னத்த இது கருப்பனுக்கு பிரச்சனையை கொடுத்து? பொறுத்திருந்து பாருங்க. நம்ம திட்டம் எல்லாம் சக்சஸ் தான் ஆகும். அப்புறம் என்ன போலீஸ்காரரே, உங்க ஆளு இங்கதான் இருக்கு. பாத்தீங்களா? பேசுனீங்களா? இல்லையே. கோபால் சார், இப்படி எல்லாம் இருந்தா எப்படி? கொஞ்சம் நல்ல சகஜமா பேசி வச்சு இருங்க, அப்பத்தானே சரியா வரும், நம்புவாங்க.
அரவிந்தன் தம்பி சொல்றது சரிதானே. அதெல்லாம் டெய்லி போன்ல பேசுவோம். போன்ல பேசினாலும் இங்க 4 பேர் இருக்கிற இடத்துல கூப்பிட்டு வச்சு பேசினா தானே நல்லா இருக்கும். 4 பேர் பாப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இல்ல புது பொண்டாட்டி முகத்துல எதுவும் கவுந்துருவீங்களா? யோ போயா நீ வேற. என்ன போலீஸ்காரர் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன அரவிந்தா? அவர் சின்ன மாப்பிள்ள சரியா பேசலன்னு வருத்தத்துல இருக்காரு போல. அவன்லாம் நல்லா பேசினாதே வருத்தப்படணும். அதை சொல்லுங்க. ஆமா, என்னையா பித்தலாட்ட வேலை பண்ணியிருக்கீரு இந்த கல்யாணத்துல? அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு சாதகமாத்தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். விஷயம் வெளியே தெரிஞ்சா நீங்களே கூப்பிட்டு பாராட்டுவீங்க. சரி, கல்யாண கூட்டத்துல இன்னும் 2-3 கல்யாணம் பேச வேண்டியதா இருக்கு. வாரேன். சரியான கிரிமினலா இருப்பார் போல அந்த ஆளு. ஒரே கிரிமினல் கூட்டமா தான் இருக்கு கல்யாண வீட்டுல. செல்லக்குட்டி ஒரு நிமிஷம் நில்லு. ஓய் பொண்ணு, என்ன நானும் அப்பதை விடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன், பின்னாடி சுத்திக்கிட்டே வர்றீங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல செல்லக்குட்டி, நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு. இதை சொல்றதுக்கு தான் பின்னாடி சுத்திக்கிட்டே வர்றீங்களா? ஆனா இதை நீங்க என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. செல்லக்குட்டி நில்லு ஒரு நிமிஷம். இங்க உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். பேசாம போயிருங்க, எங்க வீட்டு ஆளுங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. செல்லக்குட்டி ஒரு நிமிஷம் நில்லு. இங்க பாருங்க சார், நான் என் ஆளை பார்த்துட்டு வந்த நல்ல மூடில் இருக்கேன். அதனால மரியாதையை சொல்லும் போதே இடத்த காலி பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் கோவப்பட்டேன்னா அப்புறம் என்ன செய்வேன்னு தெரியாது. இப்பவே சொல்லிட்டே கிளம்புங்க. செல்லக்குட்டி யாத்தே இங்கிட்ட எங்க போயிட்டு வர? ஐயோ, ஆச்சி உங்க பேரன் வந்திருக்காரு ஆச்சி, அவரை போய் பார்த்து பேசிட்டு வரேன். யாரு? மாப்பிள்ள தம்பியா வந்திருக்காரா பேரப்பிள்ள? ஆமா ஆச்சி, அதான் அவரை போய் பார்த்து பேசிட்டு வர்றேன். சரித்தே நானும் அந்த போய் பார்த்து பேசுறேன். அவரே உங்களை தேடி வருவார் ஆச்சி. அவர் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காரு, பிடிக்க முடியாது. அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன்னு இருக்காரு. சரித்தே சரி, நீ போய் ஒரு இடத்துல உட்காரு. இந்த பொண்ணு ரூமுக்கு தான் போறேன், அங்கதான் இருப்பேன். ஏதாவது அங்க கூப்பிடுங்க. என்னாச்சி? சரித்தே. முத்துமணி மாப்பிள்ள தம்பி வந்திருக்காராம். சரிங்க தே, இப்ப இடமெல்லாம் பிடிச்சிருக்கோம்ல, எந்திரிச்சு போனோம்னா இடம் போயிடும். கல்யாணம் முடிஞ்சதும் போய் பேசுவானே. சரி. கல்யாண வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா ஆச்சியம்மா? நல்லா போய்கிட்டு இருக்குமா. எங்க சுமதி அவங்களை காணும்? அவன் இந்த பொண்ணு பிள்ளைக்கு சேலை கட்டி விடுறதுக்கு அங்கே போயிருப்பா. அவளே தினமும் சேலை கட்டிக்கிட மாட்டா, ஆனால் எல்லாருக்கும் நல்லா கட்டி விடுவா. என் தங்கச்சிக்கு சேலை கட்டுறதெல்லாம் வசதியாக இருக்காது பார்த்துக்கோங்க. அவன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக போட்டு பழகிட்டா. படித்த பிள்ளை பார்த்தீங்களா, அதான். அப்புறம் மாலா 3 பிள்ளைகளும் சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க பாரு. இன்னைக்கு ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த மலர் பிள்ளைக்கும் பேசி முடிச்சாச்சு. இந்த அடுத்த வாரம் கல்யாணம். அந்த வளர்மதி ஒருத்தி தான் மிச்சம் இருக்கா. அவளுக்கு எப்போ பார்க்க போகிறீங்க? எங்கக்கா வரணும் ஒன்றும் நல்லா அமைய மாட்டேங்குது. மாப்பிள்ளை நிறைய வருது, நீ தான் ஒன்றும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறன்னு கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, அவளுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது. சும்மா வரவங்க போகிறவங்ககிட்ட எல்லாம் பிடிச்சி கொடுத்துட முடியுமா? உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும்னு நினைக்கிற? கவர்மெண்ட் மாப்பிள்ளையா இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தரகர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பார்க்குற போறாரு. சொல்லியிருக்கு. வரட்டும் பார்ப்போம். பஞ்சு என்ன பஞ்சு இங்கே வந்து உட்காந்துட்ட? குமாரம்மா, கல்யாணத்தை நல்லா பார்க்கணும்னு முன் வரிசையெல்லாம் இடம் பிடிச்சு உட்காந்துருக்கேன். அதுவும் இல்லாமல் சம்மந்தார் வீட்டில் இருந்து இருக்காங்க, அதான் அப்படியே பேசிக்கிட்டே. என்னத்தா பஞ்சு, நீ தானே நம்ம வீட்டு கல்யாணத்தை எடுத்து நடத்தணும். இப்படி வந்து உட்காந்துக்கிட்டேனே எப்படி? அங்கே மேடைக்கு வாத்தா. அட குமாரம்மா, அங்கே மேடையில் நிற்கிறதுக்கு தான் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. நான் இங்கே இருந்துக்கிறேன். எங்கள் வீட்டு பசங்க எல்லாம் மாப்பிள்ளையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அங்கே பொண்ணை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மேடையில் உட்கார்றதுக்கு அவ்வளவா இடமும் இல்லை. அங்கே போய்கிட்டு நம்ம என்னத்துக்கிட்டு இடஞ்சல நிற்கிறது? நீங்கள் போங்க. அப்படியா? சரி, கூட்டு போவான்னு வந்தேன். சரி, அப்போ இங்கே இரு. தாலியட்டி முடிக்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிடு பஞ்சு. அதெல்லாம் பண்ணிடலாம். அந்த என் மகள்லாம் அங்கே இருக்கல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிடுவோம் எல்லாத்தையும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிதா, சரி, அப்போ உட்காந்துருன்னு. மயில் இருக்கா, என் மக இருக்கா, இந்த எங்கள் பாப்பா இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. பிறகு நம்மளை தான் தேடுறாங்க. ஏம்மா பஞ்சு, இவங்க மாப்பிள்ளைக்கு அம்மாவோ? ஆமாம் ஆச்சிம்மா, மாப்பிள்ளைக்கு அம்மா. ஏங்க மாப்பிள்ளை குணம் எப்படி? மாப்பிள்ளைக்கு அம்மா குணமெல்லாம் எப்படி? மாப்பிள்ளை நல்ல தங்கமான குணம், நல்ல பையன் பார்த்துக்கோங்க. மாப்பிள்ளைக்கு அம்மாவும் அப்படித்தான், அதிர்ந்து பேசிக்கிட மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவாங்க பிள்ளைய. அப்படியா? சரி, அதானே வேணும். நல்ல குணமாக இருக்கணும், அதான் முக்கியம். அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. சரி. மாப்பிள்ளைக்கு அம்மா ஓட்டிருக்கிற நெக்லஸை பார்த்தீங்களாக்கா? நல்ல கட்டிசா ஒரு 10 பவுன் இருக்குமா? அது 10 பவுனெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல நாச்சியாரு. ஒரு 5, 6, 7க்குள்ளே இருக்கும். நல்ல கட்டிசா இருக்கேக்கா, அதான் கேட்டேன். சரி, வசதி இருக்குல்ல, போட வேண்டியதானே. அதன் சரி. நாச்சியாரு, பார்வதி அக்கா. வா அலி. ஏக்கா, இந்த தட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் கொஞ்சம் உதுத்து போட்டுருங்கக்கா. அடியில் மஞ்சள் அரிசி எல்லாம் இருக்கு. பூவை உதுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஆளுக்கு கொஞ்சம் அச்சதைக்கு கொடுத்துருங்கக்கா.
கொண்டாம்மா கொண்டா, நாங்க சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், கொண்டா. ரொம்ப நன்றிக்கா, நம்ம பிள்ளைய பாக்குறேன். பாரு பாரு, என்ன ஏதாவது வேலை இருந்தா கொடு. இல்லக்கா, இதை மட்டும் எல்லாருக்கும் ஆள் கொஞ்சம் கையில கொடுத்துருங்க, அச்சதை போடுறதுக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மாங்கல்யா எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சா? அது இந்த நம்ம வீட்டுக்கு பக்கத்துல முன்னாடி இருந்தால மயில், அவ எடுத்துட்டு வரேன் இருக்கா. ஐயர் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு தாரேன் இருக்காரு. சரிம்மா, சரி, அப்ப நீ பாரு. சரிங்கக்கா, எல்லாரும் சேர்த்து பாத்துக்கிடுங்க. பாத்துக்கலாமா, பாத்துக்கலாம், நீ இப்போ வேலையை பாருப்போ. என்ன பூவெல்லாம் பிச்சு போட்டு அரிசியெல்லாம் விரவி விட்டு தாரேன். முத்துமணி, நீ போய் எல்லாருக்கும் கொடுத்துரு, என்னம்மா? சரி. எங்க அக்கா கல்யாணத்துக்கு நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படித்தான் உன்னை உங்க வீட்டுல கூட்டிட்டு வந்தாங்களோ, என்னால இன்னமும் நம்ப முடியல. எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்டு தான் காரணம். யாருல? அந்த முத்துவா? ஆமா. சூப்பர்ல. ஆமா, அந்த மலரக்காவை பாத்தியா? மலரக்கா இப்பதானே இங்கிட்டு போனாங்க. நான் பார்க்கல பிள்ள, நான் அங்கிட்டு வேலையா இருந்தேன். சரி, எதுக்கு மலரக்காவை தேடுற? அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும்ல. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? அது இங்கே தானே இருந்தா, எங்க ஆளை காணும். உமா வந்துட்டியா? ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். இங்க பாரு, இது என் ஃப்ரெண்டு வெண்ணிலா. ஹாய். ஹாய். அவங்க அவங்க யாரு? வெண்ணிலாவுக்கு பின்னாடி நிற்கிறாளே அவளா? நான் சொன்னேன்ல மலரக்கான்னு, அவங்களோட சித்தி பொண்ணு. ஓ சரி சரி. உமா, இது யாருல? எங்க பெரியம்மா பொண்ணுல. உனக்கு ஞாபகம் இல்லையா? முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்திருக்கல்ல. ஞாபகம் இல்லை, ஆனா பார்த்த மாதிரியே இருக்கு. பார்த்த மாதிரி இருக்கா? நீ பார்த்துருக்க, ஆனா மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பேர் வைஷ்ணவி. சரி, இவங்களுக்கு என்ன? இவளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, அதான் மலரக்காவை தேடிட்டு இருக்கேன். என்னல பிரச்சனை? அது ஒரு லவ் மேட்டர். லவ் மேட்டரா? மலரக்காவை பார்த்தேன்னா நான் அவங்கள தேடிட்டு இருக்கேன்னு சொல்லல. சரி. வைஷு, கவலைப்படாத, என்ன அந்த அக்காவை பார்த்து கேட்கலாம். சரி. என்ன அண்ணாச்சி, உங்க வீட்டு பிள்ளைய அதிசயமா வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்க? ஆமாப்பா ரங்கராஜ், பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வர முடியல. பிள்ளை எதையோ பார்த்து பயந்துருச்சு, அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டோம். அப்படி எல்லாம் வயசு பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு எங்கேயும் போக கூடாது அண்ணாச்சி. ஜர்த்தேன் எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் தானே தெரியுது. ஆமா அண்ணாச்சி, மாப்பிள்ள பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? ஆமா, டவுனுக்குள்ள ஏதோ பெரிய ஸ்டோர் வச்சிருக்காராம். அப்படியா? பரவாயில்லையே, பிசினஸ் பண்ற மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஐஸ்வர்யா அப்பா. அதே மாதிரியே தேடி பிடிச்சிட்டாரு போல. பையன் நல்ல ஆள அழகா அம்சமா தானே இருக்கான், நல்ல செவத்த பையனா? ஆமாமா, பையன்ல நல்ல பையன் தானாமா, ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதாம். பரவாயில்லையே, இந்த காலத்துல கெட்ட பழக்கம் இல்லாத மாப்பிள்ள அமைகிறதே அபூர்வம் தான். பையனுக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்களா? இல்ல அண்ணாச்சி, ஒத்த பையன் தான் கேள்விப்பட்டேன், கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. அப்படின்னா ஒத்த வாரிசுதான் போல, சொத்து பத்தி எல்லாம் அந்த பையனுக்கு மட்டும்தானோ? ஆமா அப்படித்தான், அம்மா மட்டும்தான், அப்பாவும் கிடையாது. அப்படியா? அப்ப பையன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரோ? ஆமா அண்ணாச்சி, ஆமா அப்படித்தான் கேள்விப்பட்டேன். பையன் நல்ல பொறுப்பான பையனா? அதெல்லாம் நல்ல பொறுப்பான குணமுள்ள பையன் தானா, நல்ல சல்லடை ஓட்டு சலிச்சுதான் மாப்பிள்ளைய தேடி எடுத்திருக்காரு பொண்ணுக்கு அப்பா. பரவாயில்ல, அவரும் செல்லமா கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த பிள்ளைல அப்படியெல்லாம் கொடுத்துருவாரா? அதான் அண்ணாச்சி. தாலி கட்ட போறாங்கப்பா. தாலி கட்டி முடிச்ச உடனே சாப்பிடுறதுக்கு கூட்டமா கூடிடுவாங்க, அதனால நம்ம முத ஆளா போய் இடம் போட்டுறணும். ஆமா, பந்தியில உட்காந்தாத்தே முதல்ல பிரியாணியில இருந்து கடைசியில பாயாசம் வடை அப்பளம் வரைக்கும் எல்லாம் கிடைக்கும். ஓடு சீக்கிரம் ஓடு. இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஆமா அப்படித்தான் தெரியுது. அண்ணாச்சி கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ அண்ணாச்சி, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஓடு. எதுக்கு? மாட்டுக்கிட்ட போறேன், ஓடு. அண்ணே தம்பி, இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கிறா எனக்கு. எனக்கும் அப்படித்தானே தெரியுது, எதுக்கு நம்ம கூப்பிட ஓடுறாரு என்னன்னு தெரியலையே. அண்ணாச்சி, தாலி கட்ட போறாங்க. யோ கசாப்பு, என்னையா கல்யாணமே முடிஞ்சிருச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தாலியை கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லது, சுத்திக்கிட்டே இரு, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க, ஸ்பேனரும் போயிடும். நான் என்ன பண்றது, அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். தாலியை கட்டுறதுக்கு தான் பயமா இருக்கு. நீ எல்லாம் என்னத்தான் ஆடு வெட்டுற கோழி வெட்டுற? அது ஈஸியா வெட்டிடுறேன், ஆனா என் செல்லக்குட்டி கழுத்துல தாலியை போடுறதுக்கு தான் பயமா இருக்கு. அவ திரும்பி ஒரு பார்வை பார்த்தான்னா எனக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படியா? இருங்க தம்பி, இப்ப பாருங்க.
பாரு, உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்கா போய் தாலியை கழுத்துல போட்டுட்டு வந்துரு. இல்லைன்னா அடுத்து நான் களத்துல இறங்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. இந்த 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 இப்ப பாருங்க. போ போ போ. ஷூ, இவன் இதுக்கே இப்படி பயப்படுறானே, நாளை பண்ண அந்த ஸ்பேனர் கூட எப்படி குடும்பம் நடத்துவான்? குமாரு, சிஸ்டர், திருமண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தேங்க்ஸ்டா. அண்ணே. பொண்ணு மாப்பிள்ள என்னோட வாழ்த்துக்களையும் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்ல. தேங்க்யூ சிஸ்டர். மலர் என் கூடவே இருல, எங்கேயும் போயிடாத. வரிசையா உங்க வீட்டு ஆளுங்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க எல்லாம் திருநாள் பூசுறதுக்கு வருவாங்க. அது வரைக்கும் கீழே இருக்கேன் என்ன, அப்புறமா உன் பக்கத்துல இருந்து நின்னுக்கிறேன். சரி, எங்க அம்மா எங்க மாமா எல்லாரையும் கூப்பிட தான் போயிருக்காங்க. அதான் அவங்க திருநாள் பூசி விடவும் நான் வந்துடுறேன். சரில, பக்கத்திலே இரு, போயிடாத. போக மாட்டேன், நீ மாப்பிள்ளைய பார்த்து பேசு. குமாரு, கருப்பா, நான் போய் வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட வைக்கிறேன்டா. கருப்பா, கொஞ்ச நேரம் பக்கத்துல இருறேன். அதான் இந்த இன்னும் சடங்கெல்லாம் இருக்குல்லடா, அதெல்லாம் முடியட்டும். அதுக்குள்ள முக்கியமானவங்களை எல்லாம் சாப்பிட உட்கார வச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்தவங்களை எல்லாம் கவனிக்கலைன்னா வம்ப போகும் குமாரு. பார்ட்னர், உங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை எல்லாம் தெரியுமா? ஏன் தெரியாம? எல்லாரையும் நல்லா தெரியும். அப்ப சரி. சரி குமாரு, வெற்றி ஒத்தையில எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான்டா. நான் போய் எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நீ போயிட்டு அவனை அனுப்பிவிடு. நான் போயிட்டு தம்பியை வேணா அனுப்பி விடட்டா? சரி, யாராவது ஒரு ஆள் அனுப்பிவிடு. தனியா நிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நான் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து அனுப்பி விடுறேன் என்ன? சரிடா, சரி. மலர், வரேம்மா. செல்லகுட்டி, என்ன பொசுக்குன்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க? என்ன பொண்ணு சார், சுத்தி வர்றீங்களே, பொண்ணு மாப்பிள்ளைய முதல்ல ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்துட்டீங்களோ? ஆமா ஆமா, இந்தா பிள்ளை, ஐஸ்வர்யா பிள்ளை, பொண்ணு பிள்ளை. என்னண்ணே? கல்யாண விருந்துல மட்டன் சப்ளை நம்மளோடதான். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்ன. நல்லா எல்லாம் ஆட்டுக்கறியா கொடுத்துருக்கேன். சரிங்கண்ணே. மாப்பிள்ள, நீங்களும் ஃபீட்பேக் கொடுங்க என்ன. சரிங்க, நீ கொடுத்துருவோம். அதான் அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாண வாழ்த்துக்கள். வரேன். எம்மா, வா இங்க வா. இங்க வா. சும்மா போயிட்டு பக்கத்துல நின்றுட்டு பேசிட்டு வர்ற. எப்பதான் தாலியை கட்டுவ? சொல்றது ரொம்ப ஈஸி. என் இடத்துல இருந்து பாரு, அப்ப தெரியும். பக்கத்துல போற வரைக்கும் தைரியமா தான் இருக்கு. பக்கத்துல போன உடனே எங்க இருந்துதான் அந்த பையன் வருமோ தெரியல. கை காலெல்லாம் கிடுகிடுன்னு நடங்குது. இங்க பாரு, என் அண்ணன் வேற என்ன தேடிட்டு இருக்காரு. நான் எங்க அண்ணனுக்கு டிமிக்கி கொடுத்து இங்கிட்டு சுத்தி வந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான், நமக்கு டைம் முடிய போகுது. இங்க பாரு, கல்யாண மண்டபத்துல கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போறதுக்குள்ள தாலியை கட்டிடுற. அவ்வளவுதான் சொல்லுவேன்னா செய்யறது நான் தானே. எனக்கு தான் நடுங்குது. அதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? இவ்வளவு பிளான் போட்டு கொடுக்குறேன்ல, அந்த ஸ்பேனரை பிடிச்சு வச்சாலாவது கொண்டு வந்து கழுத்துல தாலியை போடுவியா? அப்படின்னு சூப்பரா செஞ்சிருவேன். அதை செய்யறதுக்கு நீ ஆம்பளைன்னு ஒருத்தன் வேணுமாக்கும். சரி போ. எங்க போக? நான் போறேன். போய் அந்த ஸ்பேனர் கிட்ட எப்படியாவது வம்பிழுத்து சண்டை போட்டு அந்த ஸ்பேனரை தனியா கூட்டிட்டு வர்றேன். அப்படியே பிடிச்சும் வைக்கிறேன். அப்படியாவது வந்து கழுத்துல தாலியை போடியா? ஓகே, டன் செஞ்சிருவேன். சரி, இங்க பாரு, அப்படி கழுத்துல தாலியை போட்ட உடனே ஸ்பேனருக்கு கண்ணா பின்னாலும் கோவம் வரும். 4 அறை கூட ஒன்னு அறையும். எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கோ, ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டுறாத. நானும் சேர்ந்து உன்னை திட்டுவேன், சரியா? என் மைனியை இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி நானும் சேர்ந்து நடிப்பேன். ஆனா அதெல்லாம் நீ நம்பிடக்கூடாது. ஸ்பேனர் எவ்வளவு அடி அடிச்சாலும் வாங்கிக்கோ. நான் கூட 2 அடி அடிப்பேன், வாங்கிக்கோ. ஏன்னா எங்க அண்ணன் கிட்ட நான் மாட்டக்கூடாது, அதுக்காக தான். ஓகேவா? டபுள் ஓகே. எனக்கு எப்படியாவது என் செல்லக்குட்டி கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டா போதும். அந்த ஸ்பேனர் வருது. இங்க பாரு, நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன். அப்படியே என்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே அந்த பக்கம் போற மாதிரி போய் இந்த பக்கம் கூடி சுத்தி வந்து அப்படியே தாலியை கழுத்துல போட்டுரு, சரியா? சிரிச்ச மாணிக்கே திரும்பி பார்க்காத. நான் உன்னை திட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. சரி. இங்க பாரு, ஸ்பேனர் பக்கத்துல வருது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இப்ப நான் உன்னை திட்டுவேன். என்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு பதிலுக்கு நீயும் என்ன 2 திட்டு திட்டிட்டு இப்படியே போயிடு. நான் ஸ்பேனரை பிடிச்சு வச்சு 2 வார்த்தை பேசிட்டு இருக்கேன். அப்படியே ஸ்பேனருக்கு பின்னாடி கூடி வந்து தாலியை கழுத்துல போட்டுரு. பின்னாடி கூடிய தாலி கட்டுறது? முன்னாடி போய் தாலி கட்டுறேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் நீ கிழிச்சதெல்லாம் போதும். பின்னாடி கூடியாவது தாலியை கழுத்துல போடு, சரியா? சரி. பாரு, அந்த ஸ்பாட்ல உனக்கு ஒரு பிளான் சொல்லியிருக்கேன். இதையாவது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டு, சொதப்பிடாத. ஓகே. என்ன மேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்பா அடிச்சு எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்திட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? விஜய், கேக்குதா? நான் இங்க கல்யாண வீட்ல இருக்கேன்ப்பா. ஒரே மேல சத்தமா இருக்கு. இரு, வெளிய வரேன். அவ ஏன் செல்ல குட்டிடா. நான் அவ பின்னாடி சுத்துவேன், முன்னாடி சுத்துவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? விஜய், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. எங்க வீட்டு பொண்ணுடாது, நீ எப்படி சுத்தலாம்? என் அண்ணனுக்கு தெரிஞ்சா உன் தலையை வெட்டிடுவாரு. நான் தாண்டா என் செல்லக்குட்டி லைஃப்ல முன்னாடி வந்தவன். இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் அண்ணன் வரைக்கும் இந்த விஷயத்த நான் கொண்டு போக மாட்டேன், பாத்துக்கோ. சப்புன்னு ஒரு அறை வச்சு செகுல் அந்த பக்கம் திரும்பிக்கும். மரியாதையா போயிடு. இன்னொரு தடவை என் வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன். போயிட்டு போட பெரிய இவன்.
ஏ ஆமாடா, நான் பெரிய இவன் தான்டா. இன்னொரு தடவை எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்தனேன்னு வையேன், சொன்னதை செஞ்சிருவேன். மரியாதையா போயிரு பாத்துக்கோ. இன்னொரு தடவை வந்து பாரு. இப்படி போயிட்டு அப்படி வந்துருன்னா ஓகே ஓகே. போடா. ஏய் போடா, பெரிய இவன் வந்துட்டான். என்ன குரங்காரே? ஆனா உனக்காக போய் நான் இவங்கிட்ட சண்டை போட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? எப்படி குரங்காரா நான் உனக்கு? எனக்காக நீங்க எதுக்கு குழந்தைனாரே சண்டை போடணும்? என்ன சண்டை அப்படி? அதான் பார்த்தனே, மண்டபம் முழுக்க உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். யார் அவன்? அவரா? அவர் பேர் பொன்னுரங்கம். கறிக்கடை வச்சிருக்காரு. என்ன முதல்ல பொண்ணு கேட்டு வந்தாரு. உங்க அண்ணனுக்கு என்ன பேசி முடிக்கலன்னா அவரைத்தான் நான் கல்யாணம் பண்றதா இருந்தது. பண்ணிருக்க வேண்டியதானே ஸ்பேனரு, பண்ணிருக்க வேண்டியதானே. நானாவது நிம்மதியா இருந்திருப்பேன்ல. யாரு கூட யார் சேரணும்னு கடவுள் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பாருன்னு எங்க ஆச்சி அடிக்கடி சொல்லுவாங்க. அதை மாத்த முடியுமா குரங்காரே? பொத்துக்கிட்டே நிக்கிறான் பாரு, போட்டு தொல்லடா. இந்த போட்டுறேன். அதுவும் சரிதான் ஸ்பேனரு. யாரு கூட யாரை சேர்த்து வைக்கணும்னு கடவுள் ஒரு முடிச்சு போட்டிருக்கும் போது அதை யாரு மாத்த முடியும்? அதத்தான் நானும் சொன்னேன். போடு போடு போடு. உண்மைதான் உண்மைதான். 100% நீங்க சொல்றது உண்மைதான் குழந்தைனாரே. டியோட் என்ன காப்பாத்து, நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ கசாப்பு, என்ன வேலையா பாத்துட்ட? மாங்கல்யம் தந்துனாரேனா மம ஜீவன ஹேதுனா வந்தே பத்ராமி சுபகே த்வாம ஜீவ சரத